ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சுலபமான கேரட் பொரியல் செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேரட் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். 4 கேரட் துருவினது, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது, பச்சை மிளகாய் 2, கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் தேங்காய், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன். நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட்டை வந்து இந்த மாதிரி நல்லா மெல்லிசா துருவி எடுத்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும். இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்போட நிறம் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலராக வந்து மாறும். அந்த கோல்டன் ப்ரௌனாக வந்து மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 கொத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த எண்ணெயில் வந்து எல்லாமே நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரும். ஸோ இப்போ நம்ம கடலைப்பருப்பு வந்து ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் கூடவே நம்ம பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம். அந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வதக்கி விடும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்து மாறணும். ரொம்ப ப்ரவுன் கலர் ஆனா வந்து நல்லா இருக்காது. இப்போ நம்ம வெங்காயம் லைட்டா வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க கேரட்ட வந்து சேர்த்துக்கலாம். கேரட்ட சேர்த்ததுக்கப்புறமா இத நல்லா கிளறி விடுங்க. இந்த மாரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கேரட்ல வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியிலேயே கேரட் வந்து வெந்துரும். இப்போ நம்ம கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயும் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இத நல்லா கிளறி விட்டுருங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த கேரட் பொரியல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். மேக்ஸிமம் ஒரு 10லருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சிரலாம். நம்மளோட கேரட் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வைகை சுவை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.